வணக்கம் நண்பர்களே. திராட்சை செடியை பந்தல் வரைக்கும் வளர்க்குற களங்களில் ஒத்த செடியாத்தையே வளர்க்கணும், பக்கக்கிளையில் இல்லாமல் வளர்க்கணும்னு சொல்லி நிறைய வீடியோக்குள்ளே நம்ம சொல்லியிருந்திருப்போம். எதனால் இந்த மாதிரி ஒத்த செடியை வளர்க்கணும், அப்படி பக்கக்கிளைகளோடு வளர்த்தா நம்மளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகேந்திரன். கடந்த 30 வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. பந்தலில் படர்ந்து வளரக்கூடியதே திராட்சை செடி. சப்ராஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பக்கக்கிளையில் மட்டுமே நம்மளுக்கு பூக்கள் போடும், அதிலிருந்து விளைச்சல் கிடைக்கும். பக்கக்கிளைகள் எந்த அளவில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவில் நம்மளுக்கு திராட்சை பூக்களும் அதிகமாக கிடைக்கும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூலும் அதிகமாகவே இருக்கும். இப்படி நம்ம செடியில் விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் அந்த விளைச்சலுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், எல்லாமே இந்த தண்டு பகுதியை தான் கொண்டு போய் கொடுக்கும். அதுக்கு இந்த தண்டு பகுதி கொஞ்சம் கனமானதாக இருக்கணும், தடிமனாகவும் இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன செய்கிறது, நம்ம திராட்சை செடி தண்டு பகுதி தடிமனாக மாறுறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செடியை சிங்கிளாக, அதாவது ஒத்த செடியாக வளர்த்தாலேயும் தானாகவே செடிகள் வயசு கூட கூட தண்டு பகுதி பெருக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் செடியை வளர்த்து முதல் வருடத்தில் முதல் கவாத்து பண்ணுறப்ப அந்த செடியோட தடிமன் இந்த அளவில் இருக்கும். அடுத்தடுத்த கவாத்தில், அதாவது பக்கக்கிளைகள் நிறையா அதிகமாக இந்த தண்டு பகுதியும் கனமாக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறதா இருந்தால், நீங்கள் முதல் கவாத்தில் உங்கள் சப்ராஞ்சஸ், அதாவது பக்கக்கிளையில் நம்ம கவாத்து பண்ணியிருந்திருப்போம், அது ஒரு 10 காய்ப்பூச்சிகள் இருக்கிறதா நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த கவாத்தில் அது 15லேருந்து 20 காய்ப்பூச்சிகளாக மாறும். அதுக்கு அடுத்த கவாத்தில் 20லேருந்து 30 காய்ப்பூச்சிகளாக மாறும். ஒவ்வொரு காய்ப்பூச்சிலையும் நமக்கு ஒவ்வொரு பலன்கள் அதாவது திராட்சை கொத்துக்கள் போடும். அப்போ அடுத்தடுத்த சீசனில் சப்ராஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கக்கிளைகள் அதிகமாக இந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் கனம் அதிகமாகிட்டே போகும். இதெல்லாம் நீங்கள் திராட்சை செடியை ஒத்தையாக வளர்த்தா மட்டுமே, அதாவது பந்தல் வரைக்கும் பக்கக்கிளைகள் இல்லாமல் ஒத்தை செடியாக வளர்த்தா மட்டுமே இது சாத்தியமாகும். அப்படி நீங்கள் ஒத்தை செடியாக வளர்க்குறதுனால உங்களோட விளைச்சல் ஒவ்வொரு சீசன்லேயும் அதிகமாகிட்டே போகும். அதனாலே நம்ம வளர்க்குற செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூல் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பந்தல் வரைக்கும் செடியை வளர்க்குற சமயங்களில் பக்கக்கிளையில் இல்லாமல் ஒத்த செடியாக வளர்க்கணுன்னு நிறைய வீடியோக்குள்ளே அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்படி சிங்கிளாக வளர்க்காமல் மொத்தமாக வளர்க்குறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம செடி பந்தலில் படர்ந்து வளர்கிற சமயங்களில் லென்த்தாகவே வளர்ந்து போகும், அதாவது நிலமாகவே வளர்ந்து போகும். அதிலிருந்து சப்ராஞ்சஸோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக இருக்கும். அதுலேயே அங்கொன்று இங்கொன்னுமாற்றி இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய, அதாவது நம்ம கவாத்து பண்ண பிறகு அதிலிருந்து வரக்கூடிய பூக்களும் நல்ல ஆரோக்கியமான பூக்களாக இருக்காது, சின்ன பூக்களாக இருக்கும். ஒரு சில பூக்கள் பழம் ஆறுறதுக்கு முன்னாலே ஊந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த கவாத்துகளில், அதாவது பழம் அறுவடை முடிஞ்ச பிறகு அடுத்து கவாத்து பண்ணுற சமயங்களில் நம்மளுக்கு தேவையான அளவு காய்ப்பூச்சிகளோட எண்ணிக்கை இருக்காது, குறைவாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி பக்கக்கிளைகளோட செடியில் வளர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள், தெரியும். எல்லா பக்கக்கிளைகளும் தரையிலிருந்து பந்தல் வரைக்கும் படர்ந்து போகிற சமயங்களில் ஆரோக்கியமான பக்கக்கிளைகளாக இருக்காது, ஆரோக்கியமான செடியாகவும் வளராது. இப்படி நம்ம நிறைய பக்கக்கிளைகளோடு வளர்க்குறப்ப செடிகள் பெருசான பிறகு இந்த மாதிரி 1-2 பக்கக்கிளை நல்லா தடிமனாகவும் இருக்கும். இன்னும் 1-2 பக்கக்கிளைகள் இப்படி சைடில் இருக்கிற மாதிரியாகவும் ஆரோக்கியம் இல்லாமல் குச்சியாகவே வளர ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த குச்சி மாதிரி இருக்கிறது பந்தலில் படர்ந்து வளர்கிற சமயங்களில் ஒரு ஆரோக்கியமான செடிகளாகவும் இருக்காது, அதிலிருந்து பக்கக்கிளைகளும் வராது. அப்படி பக்கக்கிளைகள் வளரணுன்னா நம்மளுக்கு அதிலிருந்து பூக்களும் கிடைக்காது. அப்படி பூக்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பூக்களாகவே இருக்கும். அந்த பூக்கள் கூட நம்மளுக்கு கைக்கு கிடைக்காமல் ஊந்து போகும். இப்படி நம்ம நிறைய பக்கக்கிளைகளோடு நம்ம செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா, நம்ம திராட்சை செடியை ஒரு அலங்கார செடிக்காகவோ ஒரு நிழலுக்காக மட்டுமே வச்சுக்கிற முடியும். அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு திருப்திகரமான மகசூலை எடுக்க முடியாது. நீங்கள் புதுசாக திராட்சை செடியை நடவு பண்ணி பந்தல் வரைக்கும் வளர்க்கக்கூடிய காலங்களில் இருந்தாலும் சரி, அல்லது இனிமேல் திராட்சை செடியை நடவு பண்ணக்கூடிய அபிப்பிராயத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் பந்தல் வரைக்கும் வளர்க்கக்கூடிய காலங்களில் பக்கக்கிளையில் இல்லாமல் ஒத்த செடியாகவே வளருங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த தகவல் தெரியாமல் ஏற்கனவே திராட்சை செடியை நடவு பண்ணி பந்தல் வரைக்கும் வளர்த்து நிறைய பக்கக்கிளைகளோடு வளர்த்துருந்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு உங்கள் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது பந்தலுக்கு கீழே அதிகமாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பக்கக்கிளைகள் மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதை ஒத்த செடியாகவே தொடர்ந்து வளர்க்கலாம். அதனால் இது வரைக்கும் உங்கள் செடி காய்க்காமல் இருந்தாலும் இனிமேல் ஒத்த செடி ஆக்கின பிறகு உங்களுக்கு காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.
இந்த மாதிரி செடிகள் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம பெரிய செடிக்கு ஆபத்து இல்லாமல் தேவையில்லாத அந்த பக்க கிளையெல்லாம் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதில் 3 பெரிய செடிகளாகவும் 2 சின்ன செடிகளாகவும் இருக்குது. நம்ம ஆரம்ப நிலையிலேயும் இந்த சின்ன செடிகளாக இருக்கிறப்பையும் இந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இன்னும் மட்டும் வளர்த்துருந்தோம்னா இந்த செடி நல்லாவே காய்ச்சிருந்துருக்கும். இப்போ அதனால் ஒன்றும் இல்லை, இப்படி வளர்ந்துருக்கிற 3 செடிகள் விட்டுருவோம். சின்னதாக இருக்கிறப்பையும் அந்த 2 பக்க கிளைகள் மட்டும் இப்போ கட் பண்ணி எடுக்கணும். இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா தரப்பகுதியிலிருந்து அரை அடி இடைவெளி விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. தரப்பகுதியிலிருந்து இந்த அரை அடி இடைவெளி விடுறதுனால நம்ம செடிகளுக்கோ அந்த வேர்பகுதிக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நம்ம செடி ஏற்கனவே இருந்த மாதிரியே நல்லா வளர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிக்கும் இந்த பக்க கிளைகளை கட் பண்ணி எடுத்ததுனால. நம்ம இந்த பக்க கிளைகளை எடுக்கணுன்றதுக்காக தர வரைக்கும் தோண்டி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தரப்பகுதியிலிருந்து ஒரு அரை அடி இடைவெளி விட்டு எடுத்தாலே போதும். அப்படி கட் பண்ணி விட்டாலும் உங்கள் செடி சும்மா இருக்காது. நீங்கள் பின்னாக்கு ஊற்றி வளர்த்த செடி உங்கள் மேலே ஒரு ரொம்ப பாசத்தில் இருக்கும். மீண்டும் ஒரு 15 நாள் கழித்து புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அந்த துளிர்களும் ஏற்கனவே நீங்கள் பலகீனமாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் கட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் ரொம்ப பலமாக வர ஆரம்பிக்கும். அதை மீண்டும் நீங்கள் பந்தல் வரைக்கும் வளர்க்கக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே தாராளமாக எடுத்து விடலாம். அடுத்த ஒரு 15லேருந்து 20 நாளில் மீண்டும் அந்த நீங்கள் கட் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் துளிரை எடுத்து விட்ட இடத்துலேருந்து இன்னும் துளிர்கள் வளர ஆரம்பிக்கும். உங்கள் மேலே அவ்வளவு பிரியத்தோடு இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்த செடி. நீங்கள் அதை சங்கடப்படாமல் மீண்டும் அதை எடுத்து விடணும். இப்படி ஒரு தடவை 2 தடவை எடுத்து விட்ட பிறகு செடியாகவேவும் நம்ம வளர்கிறத நம்ம எஜமானுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நாளடைவில் அந்த வளர்ச்சி அப்படியே நிப்பாட்டிடும். அதாவது ஒரு 2 மாதம் வரைக்கும் அதிலிருந்து அடிக்கடி துளிர்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து விட்டுகிட்டே இருந்தாத்தே அந்த அதிலிருந்து புதிய துளிர்கள் வராது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.